பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். கள சூழல் என்னவாக இருக்கிறது விவரம்? வணக்கம். அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தஞ்சையில் ஆர்ப்பாட்டமானது நடத்தி வருகின்றனர். பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், வருவாய்த்துறையினர் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பல்வேறு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. காலை வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள தரன் விடுப்பு, ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்கத்து ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கும், உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும், முதுகலை ஆசிரியர்களுக்கும், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 30% பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை பணிக்காலமாக வரன்முறைப்படுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் கால வாக்குறுதியாக முதல்வர் நிறைவேற்றிட வேண்டும் என கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வருவாய்த்துறையினர், சத்துணவு பணியாளர்கள் என அனைத்து துறை பணியாளர்களும் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் அரசின் பல்வேறு பணிகளும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.